வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்முடைய இன்றைய விருந்தினர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களும் சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்களும் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம். முதல் செய்தியாக மரண தண்டனைக்கு ஆதரவாக இந்தியா ஐநா சபையில் வாக்களித்ததை பேசலாம். நேற்றைக்கு மரண தண்டனை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும், கர்ப்பிணிகள், சிறார்கள், மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கு குறிப்பிட்ட போன்றவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் மரண தண்டனை விதிக்கக்கூடாது என்று ஐநா சபையில் அதன் பொதுச்சபையில் நடந்த தீர்மானத்தில் 114 நாடுகள் மரண தண்டனை கூடாதுன்னு வாக்களிச்சிருக்கின்றன. 36 எதிர்ப்பும் 34 புறக்கணிப்பு. எதிர்த்த 36 நாடுகளில் இந்தியா ஒன்று. இந்தியா கடந்த காலங்களிலும் இது போன்ற ஐநா சபையில் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும்ன்ற இது வர்றப்ப இந்தியா இதே போன்ற ஒரு நிலைதான் எடுத்து வந்திருக்கிறது. இந்தியாவுக்குள்ள மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற குரல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவோட இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்றைக்கு உலகம் முழுவதும் தண்டனைகள் என்பது மனிதர்களை திருத்துவதற்குத்தானே தவிர அவர்களை ஒழிப்பதற்கு அல்ல என்கிற ஒரு கோட்பாடு மேலெழுந்து இன்றைக்கு ஐநாவில் அநேக நாடுகள், பெரும்பான்மை நாடுகள் அந்த தீர்மானத்தை வரவேற்று ஆதரித்து வாக்களித்திருக்கின்றன. இந்த சிந்தனை இன்றைக்கு உலகம் முழுவதும் வளர்ந்திருக்கிறது. இந்தியா எப்போதுமே அதை எதிர்த்து தான் வந்திருக்கிறது. இந்தியாவுக்கு மரண தண்டனை விதிப்பதில் அப்படி ஒரு வெறி இருக்கிறது. அது சொல்லியிருக்கிற காரணமே ரொம்ப தெளிவாக இருக்கு பாருங்க. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளனன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும்போது, ஒரு அரிதிலும் அரிதான வழக்குகளிலும் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மனசாட்சி உலுக்கும் வழக்குகளிலும் தான் நாங்கள் தண்டனை வழங்குகிறோம் சொல்றாங்க. அது என்ன அரிதிலும் அரிதான வழக்குகள்? அதுதான் நமக்கு பெரிய கேள்வியா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த அப்சல் குரு விஷயத்துல அப்சல் குரு குற்றவாளி தான் என்பதற்கான எந்த சாட்சியமும் இல்லை, எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. ஆனாலும் நீதிமன்றம் இப்படி சொல்லுகிறது, ஆனாலும் அவர் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று, அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூட்டு மனசாட்சி விரும்புகிறது. அந்த மனசாட்சிக்காக இந்த தீர்ப்பை வழங்குகிறேன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது ஒரு வழக்கில் ஆவணங்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணும். அதுதான் யதார்த்தம், அது அப்படிதான் செய்யணும். ஆனா அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படாமல் கூட்டு மனசாட்சி இப்படி சொல்லுது, அந்த கூட்டு மனசாட்சிக்கு ஏற்ப இப்படி ஒரு தீர்ப்பை நாங்க தர்றோம்னு சொல்லி ஒரு தூக்கு தண்டனையில கொடுத்து நிறைவேற்றினாங்க. அந்த கூட்டு மனசாட்சி யார்? அது யாருடைய கூட்டு மனசாட்சி? இப்ப அப்சல் குருவுக்கு தண்டனை வேண்டும்னு ஒரு குரூப் சொன்னாங்கன்னா வேண்டாம்னு இங்க இந்தியாவில் பெரும்பான்மை குரல்கள் இருக்கிறது. அப்ப அந்த மனசாட்சியை யார் கருத்தில் கொள்வது? இப்ப பேரறிவாளன் விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது தெளிவா தெரியுது. ஆனா விசாரணை முறையிலே 1000 கோளாறுகள் இருக்குது. விசாரித்த அதிகாரிகள் ஒவ்வொன்றாக இப்போது ஓய்வு பெற்ற பின் வெளியே வந்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்க விசாரித்த முறையே தவறு, அவர் சொன்னது ஒன்று, நான் எழுதியது ஒன்று என்று சொல்லுகிறார்கள். இப்போது தண்டனை குறித்து அவரை தூக்கிலேற்றி விட்டால் அது ஒரு நீதி மறுப்பாக மாறிவிடுகிறது. அதனால் மரண தண்டனை என்பது கூடாது என்பதுதான் நம்முடைய வாதம், நம்முடைய கோரிக்கை. நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கையும் அதுதான். அதை இந்திய அரசு பிரதிபலிக்க வேண்டும், மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஐநா இப்படி பொதுவான ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியுமாங்கிறதே அடிப்படையில் ஒரு கேள்விக்குரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டுக்கு உண்டான குற்றங்கள்ங்கிறதுக்கு அந்தந்த நாட்டின் தன்மைக்கேற்ப குற்றங்கள் நிகழ்கிறது. அப்போ அந்த நாடு தான் தண்டனையை பற்றி தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் அந்தந்த நாடுகள் தான் இருக்குது. இதை ஐநா இருந்துக்கிட்டு டைரக்ஷன் கொடுக்க முடியாது. ஆனால் மனித உரிமைகள்ங்கிற அடிப்படையில், மனித நேயம்ங்கிற அடிப்படையில் மரண தண்டனை கூடாதுன்னு சொல்கிற பட்சத்தில் இந்த அரிதிலும் அரிதான வழக்குங்கும் போது அவர் சுட்டிக்காட்டிய உதாரணம் ஒன்று, நான் சுட்டிக்காட்ட விரும்புவது அந்த டெல்லி பாலியல் வழக்கை கூட எடுத்துக்கிடலாம். அதில் மிக கொடூரமான ஒரு செயல் புரிந்தவங்க அவங்க. ஆனால் அப்பவும் கூட நாம் ஜுவனைல்னு சொல்லி அந்த 18 வயது ஆகாதவருக்கு நாம் பெரிய தண்டனைகள் கொடுக்கல, 3 வருட தண்டனை தான் கொடுத்துரும். ஆனால் மற்றவர்களுக்கும் கூட தூக்கு கொடுத்து அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்டர் கன்சிடரேஷன் தான், இன்னும் பிரசிடென்ட் வர போகணும், அதெல்லாம் இருக்குது. ஆக இந்தியாவிற்கு மரண தண்டனை கொடுப்பதில் ஒரு வெறி இருக்கிறதுன்னு அவர் சொன்னார். அல்ல, நம்ம நாடு கல்ஃப் கண்ட்ரி மாதிரி இல்லை, நடு ரோட்டில் நிறுத்தி வச்சு கல்லால் அடித்து கொள்வது இல்லைன்னு, எல்லா மக்கள் முன்னால், சிறு குழந்தையின் முன்னால் அதோட அப்பாவோட தலையை வெட்டி கொள்வது, அந்த மாதிரியான எந்த தண்டனைகளையும் நாம் கொடூரமான தண்டனைகளை நிறைவேற்றுவதே கிடையாது. இந்தியா அதன் குற்றங்களுக்கு ஏற்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸில் தான் இந்த மாதிரி மரண தண்டனைகள் கொடுக்கிறது. அதனால கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தேவைதாங்கிறது தான் என்னுடையது. இல்லை, அதாவது வலிமை பெற்றவன் தப்பு செய்தாலும் வலிமையற்றவன் தப்பு செய்தாலும் ஒரே மாதிரி தண்டனையை அரபு நாடுகள் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அங்கே விசாரணை முறையில் பாரபட்சத்தை பார்க்க முடியல. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனையே போலீஸ் நினைக்கிறத தீர்ப்பாக எழுத முடியுது, போலீஸ் நினைக்கிறத, காவல்துறை நினைக்கிறத ஒரு தீர்ப்பா கொண்டு வர முடியுது. அதுதான் இன்னைக்கு பேரறிவாளன் வழக்கில் நம்ம தெள்ள தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
பேரறிவாளன் அதுக்கு சம்பந்தமே படல, தொடர்பே இல்லைங்கிறது தான் உண்மை. அவர் எதற்காக அந்த பேட்டரி வாங்கி கொடுத்தாருன்னு அவருக்கே தெரியாது. ஆனால் விசாரணை அதிகாரி அவர் சொன்னதை மறைத்து எழுதுறார். இப்படி வேற ஒரு நாட்டுல செய்ய முடியுமா? அப்ப இந்தியாவில் விசாரணை முறையிலே பல பிரச்சனை இருக்குது, அதுல சீர்திருத்தம் வேணும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ விசாரணை அதிகாரி தான் நினைத்த போக்கில் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். அப்ப இந்த தண்டனையில பிரச்சனை இருக்குங்கிறது நம்ம அதுக்காக தான் சொல்றோம். பானுகம்ஸ், இதுல இன்னொரு பார்வை இருக்கிறது. லீத்தல் லாட்டரின்னு சொல்லி இந்த மரண தண்டனை பற்றி ஒரு ஆய்வு செய்து சுரேஷ் எழுதின ஒரு முக்கியமான புத்தகத்துல மரண தண்டனை என்பது அந்தந்த நீதிபதிகளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வழங்கப்படுகிறது. ஒரே குற்றத்தின் தன்மையை பொறுத்து அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரே மாதிரியான தண்டனைகள் இந்தியாவில் வழங்கப்படுறதில்லை. நீதிபதியின் மனச்சான்று, அவருடைய சார்பு, அதற்கு பிறகு குற்றம் சாட்டப்பட்ட மக்களுடைய அவங்க திறமையான வக்கீலை வச்சு வாதாடுறாங்களா, இதெல்லாம் பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு நிலையில இந்த மரண தண்டனை ஒழிக்கப்படவே கூடாது அப்படின்ற ஒன்று இந்தியாவில் நம்ம நீதி அமைப்பு முழுமையாக பிறவே இல்லாத அல்லது பிழை செய்யாத ஒரு நீதி அமைப்பு நம்ம அமைப்பு. அதனால அதில் தண்டிக்கப்பட்டு ஒருத்தருக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்னாங்கன்னா அவங்கள தூக்குல போடுறது தான் சரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாமே மனிதனால் ஏற்பட்டதுங்கும்போது அங்கே எரருக்கான பாசிபிலிட்டி எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஒரு 5% இல்லை 1% எரர் நடப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்மளுடைய நீதித்துறைன்னு இல்லை, உலகம் பூராவும் நீதித்துறை முதல்ல திறமையான வக்கீல்கள் இல்லை, ஒரு பணபலம் இல்லைன்னா சரியான வக்கீல்களை அவங்களால அமர்த்த முடியாது. அப்போ அவங்களுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதாங்கும்போது அடுத்த நீதிபதியிடம் போகிறது. எல்லா தீர்ப்புகளும் முக்கியமான இந்த மாதிரி கிரிமினல் கேசஸ், டெரரிஸ்ட் கேசஸ் மாத்திரம் இல்லை, சாதாரண சிவில் வழக்கிலிருந்து கிரிமினல் வழக்கு வரை, டெரரிஸ்ட் கேசஸ் வரை நீதிபதியின் மனச்சான்றுப்படி தான் ஒவ்வொரு தீர்ப்பும் வழங்கப்படுகிறது. அடிப்படையில் அந்த ஒரு அண்டர்லைனிங் இது இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதை தாண்டி மரண தண்டனைங்கிறது இம்மிடியேட்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே நம்ம கொடுக்குறோம். அதற்கு நிறைய படிநிலைகள் இருக்கு, அத்தனையும் தாண்டி தான் அந்த மரண தண்டனைங்கிறதே அமல்படுத்தப்படுகிறது. ஆக இத்தனை ஃபில்டரிங் மெக்கானிசம் இருக்கும்போது சுத்தமா கூடாதுன்னு சொல்றது. அப்சல் குரு வழக்குல பார்த்தது, அவர் மனைவிக்கு தகவல், உங்க கணவருடைய மரண தண்டனை கருணை மனு நிராகரிக்கப்பட்டது, அவரை காலையில தூக்குல போடுறோன்ற விஷயத்த அவருடைய மனைவிக்கு பதிவு தபால் அனுப்புறாங்க. அவருக்கு போய் சேர்ந்து அவர் கருணை மனுவை மீண்டும் போடுவதற்கோ நீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டுட்டு, அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாம ஒரு ரகசியமாக தூக்குல போட்டது மாதிரியான ஏற்பாடு தான் கடந்த ஆட்சியில நடந்தது. இப்படி நம்ம நாட்டில் நடக்கும்போது நீங்க சொல்றீங்க இது எரர்ன்னு சொல்றீங்க, இது இர்ரிவர்சிபிள் இல்லையா? ஒரு முறை தூக்கில் ஒருவரை போட்டு விட்டா அது மாற்றவே முடியாது, அவருக்கு பரிகாரமே தர முடியாதுன்ற ஒன்றுல தான் இந்த மரண தண்டனை தொடர்பான கேள்விகள், அது தொடர்பான வாதங்கள்லாம் எழுகின்றன. நாம ஒரு இல்ல இர்ரிவர்சிபிள்னு சொல்லும்போது அதுக்காக தண்டனையே சுத்தமா வேண்டாம்னு சொல்றதா, இல்ல அந்த தவறுகள் நடக்கக்கூடாது, பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லணுமா? அந்த இடத்துல தான் வித்தியாசம் தேவைப்படுது. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தேவை, ஆனா அந்த ஜுடிஷியரி இதுல பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய. இல்ல மரண தண்டனை ஏன் கூடாதுன்னு சொல்றோம்னா, இந்த விசாரணை முறையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது, விசாரணை முறை சரியாக நடைபெறாமல் இருக்கும்போது தண்டனை கொடுக்கப்பட்டு அவன் தூக்கிலிடப்பட்டு அவன் கொல்லப்பட்டு விட்டால், நாளைக்கு அவன் சரியானவன், அவன் தவறு செய்யவில்லை என்று நிரூபிக்கப்பட்டால் எப்படி அவனுக்கான நீதி என்பது அப்போ இல்லாமலே போய்விடும். அப்ப அதனால தான் மரண தண்டனை வேணாங்கிறோம். ஏன்னா நீங்க நாளைக்கு இல்ல அவர் சரி, இப்ப அப்சல் குரு குற்றம் நிரூபிக்கப்படாதவர், அப்சல் குரு நாளைக்கு அவர் மீதான ஆதாரங்களே இல்லைங்கிறது இன்னும் வெட்ட வெளிச்சமா ப்ரூஃப் ஆனா அப்சல் குருவுக்கு என்ன நீதி வழங்க முடியும்? இப்ப அதுதான் மனித உரிமை ஆர்வலர்கள் கேட்கிற முன்வைக்கிற மிகப்பெரிய கேள்வி. அதுதான் செத்து போனவரை திரும்ப எப்படி எடுத்துட்டு வந்து அவருக்கு நீதி கொடுப்பீங்க? அதுதான் இப்ப கேள்வி. மரண தண்டனை அப்படின்றது பொதுவாக ஒரு விவாதத்துக்குரிய ஒன்றாக தொடர்ந்து இருந்து வருகிறது. அதை ஆதரிக்கக்கூடியவர்களும் வலுவான காரணங்களை முன்வைக்கிறாங்க, குற்றத்தை குறைக்கும்னு. இல்ல அது உலகம் முழுக்க அது டிட்டரண்டா இல்ல அப்படின்ற வாதமும் எதிர்ப்பாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர்கள் இன்றைக்கு 100 வயதை கடந்து வாழக்கூடிய நீதியரசர், அவர் சொன்ன ஒரு கருத்து ஒரு நினைவு கூறத்தக்கது. மரண தண்டனை என்பது அவர் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கக்கூடிய ஒருவர். அவருடைய மிக முக்கியமான ஒரு வாசகம், மரண தண்டனை என்பது சட்டத்தின் பெயரால் நடக்கக்கூடிய, அரங்கேற்றப்படக்கூடிய ஒரு கொலை அப்படின்ற ஒரு பார்வை தான் அவர் முன்வைத்திருக்கிறார். சிறப்பு இருக்கை வசதி கிடைக்காத நிலையிலும் சட்டப்பேரவைக்கு வர கருணாநிதி திட்டம்னு தமிழ் ஹிந்துவில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது ஊர்ஜிதமாகாத ஒரு செய்தி. அவர் வருகிறாரா இல்லையான்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. ஆனால் எதிர்க்கட்சிகள் வேண்டுகோளை ஏற்று சட்டமன்றம் கூடுகிறது. கடந்த 2001 இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போது 5 மாத காலத்தில் அவர் சட்டமன்றத்தை சந்திக்கவில்லை. அப்போது சட்டமன்றம் கூட்டப்படலை. இப்போது கூட்டப்படுகிறது. இதற்கு முன்னொரு அம்சம், அதில் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு பேரவை அதிமுக ஆட்சியில் முதல் முறையாக பார்க்க போகிறது. அதில் கருணாநிதி செல்வது அப்படின்றது ஊர்ஜிதமாகலைனாலும் எதிர்க்கட்சிகள் இந்த பேரவை கூட்டத்தொடரை எப்படி பயன்படுத்தியிருக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஒரே விஷயம்தான். ஏன்னா ஜெயலலிதா இல்லாத அதிமுக சபைங்கிறது கொஞ்சம் வல்னரபிளான மோஸ்ட் வல்னரபிள் ஸ்டேட்டில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அப்போ அந்த இடத்துல இவங்க சட்டசபையில் போய் விவாதிக்க போகிறது மக்கள் பிரச்சனையாக இருக்காது. முக்கியமாக திமுக வந்து ப்ரொவோக் பண்ண போகிறாங்க, ஜெயலலிதா குற்றவாளி, அவருடைய இதை மக்கள் முதல்வன்னு சொல்கிறீங்களே அதுக்கான டெஃபனிஷன் என்ன, அவருடைய ஃபோட்டோக்களை என்ன வச்சுருக்கிறீங்களே என்ன, இந்த மாதிரி பிரச்சனைகளைத்தான் எழுப்புவாங்க. உடனே அவங்க ப்ரொவோக் ஆகி பதிலுக்கு கத்துவாங்க. மிகப்பெரிய அமளிதுமளி வெளிநடப்பு எல்லாமே நடக்க போகிறது. இதற்காகத்தான் சட்டசபையே கூட போகுது. திமுகவோட சட்டமன்ற கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர் விட்ட அறிக்கையில் வேண்டுகோளில் வந்து முல்லைப்பெரியாறு பற்றி விவாதிக்கணும், மின் கட்டணம், பால் கட்டணம், இதை பற்றி விவாதிக்கணும், இதற்காக பேரவையை கூட்டுங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது வேறு மாதிரியா இருக்கே. நம்ம பார்க்கத்தானே போகிறோம். சட்டசபையில் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இவங்க எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு வழி வழியாக தெரியும், அவங்க எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் ப்ரொவோக் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. மக்கள் பிரச்சனைகள் எந்த அளவு தீர்க்கப்பட்டிருக்கிறது, விவாதிக்கப்பட்டிருக்கிறது, இல்லை சண்டை போடாமல் காமா ரெண்டு பேரும் என்னைக்கு விவாதிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னால் ஹிஸ்ட்ரி இருந்தால் நம்ம இப்போ சொல்லலாம். நீங்கள் கேட்குற கேள்வி வித்தியாசமான கேள்வியாக இருக்கும். இதுதான் நடைமுறை, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை சட்டசபையை நாம் இதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். புதுசாக என்ன நடந்துரும், அதே பீப்புள் தானே இருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம்ன்றது ஒரு ஆரோக்கியமான விவாத களமாக இல்லை அப்படின்ற மாதிரி பானுகோம்ஸ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு ஏற்படுகிறது இல்லை? அதேதான். அதாவது நாடாளுமன்றம் மட்டும் எந்த ஆரோக்கியத்தை கடைபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். நாம அங்கே பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் எவ்வளவு மோசமாக மோதி கொண்டார்கள், நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் முடக்கினார்கள்ங்கிறதுலாம் மிகப்பெரிய வரலாறு. அதனால் ஏதோ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதா நம்ம அதுக்கு ஒரு பொருத்தி பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதையும் தாண்டி சட்டமன்றத்தை கூட்ட வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது, கூட்ட வேண்டும். எதிர்க்கட்சிகள் வந்து அங்கே பேசுவதற்கான ஒரு வெளியை உருவாக்கி தர வேண்டும். அப்படி ஒரு வெளி இருக்குதாங்கிறத இப்போ கேள்வியே. அவங்க என்ன பேசுகிறாங்கிறது ரெண்டாவது, அது உள்ளே போய் நம்ம விவாதிக்க வேண்டிய தேவையில்லை இப்போ. ஆனால் வருவதற்கே, வந்து நின்று பேசுவதற்கே ஒரு ஜனநாயகமற்ற சூழ்நிலை சட்டப்பேரவையில் நிலவுகிறது. அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வர்றாரா வரலையாங்கிறது அவருடைய முடிவு. ஆனால் வருவதற்கான சூழலே அங்கே இல்லை. அவர் ஒரு முதிர்ந்த தலைவர், வருவதற்கு அவருக்கான சூழலை உருவாக்க வேண்டும். ஒரு சக்கர நாற்காலியில் வந்து அவர் முன்வரிசையில் அமர்வதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். அப்படி ஒரு இருக்கைக்கான ஏற்பாட்டை கூட செய்து கொடுப்பதற்கு ஆளும் அரசு தயாராக இல்லைன்னா அப்போ எப்படி ஒரு ஜனநாயகத்தை இவங்க பாதுகாக்க போறாங்க? இவங்க சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக சொன்னவுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கிற பதில் என்னவென்றால், நீங்க மட்டும் கூட்டினா மட்டும் கலைஞர் அவர்கள் வந்து விட போகிறாரா, எதற்கு வந்து தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புறீங்க என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப இதற்கு முன்னால் திமுக அரசு இருந்த போது ஜெயலலிதா அவர்கள் எத்தனை முறை அவைக்கு வந்தாருங்கிற ஒரு கேள்வியை நம்ம அதில் சேர்த்து வைக்க வேண்டியிருக்கு. அப்போ அதையெல்லாம் தாண்டி தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணுங்கிறதுல முனைப்பா இருக்காங்களே தவிர சட்டமன்ற ஜனநாயகத்தை காக்கணுங்கிறதுல அக்கறை இல்லை. அதனுடைய வெளிப்பாடை தான் இதை பார்க்க முடியும். ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசலாம். இது விருப்பச் செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் தருணம். உங்களோட விருப்பச் செய்தி? அதாவது நேற்று ஒரு திங்கட்கிழமை ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததா ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது ஆசிட் சேல்ஸை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு கமெண்ட்டோடு அதை சொல்லியிருக்காங்க. பேன் பண்ண முடியாது, டோட்டலாக தடை செய்ய முடியாது. காரணம் சொல்லும்போது இப்போ கிச்சனில் வந்து நம்ம கத்தி உபயோகிக்கிறோம், வீட்டில் ரேசர் உபயோகத்தில் இருக்குது, இதெல்லாம் வச்சு கூட கொலைகள் நடக்குது. அப்போ வந்து அதெல்லாம் தடை செஞ்சிட்டோமா? அதனால் ஆசிட் சேல்ஸையும் தடை பண்ண முடியாது. அதுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாமே தவிர தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் சேல்ஸை இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை ஆசிட் அட்டாக்ஸுக்கு பொருந்துமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு கத்தியால் குத்தப்பட்டாலோ இல்லை ரேசர்னால் தாக்கப்பட்டாலோ இருக்கிற விளைவுகளை விட ஆசிட் அட்டாக்ல இருக்கிற விளைவுகள் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியானவை, மிக கொடூரமானவை. ஒரு உயிரோடு ஒரு மனிதனை உயிரோடு இருக்க வைத்து அவனை பிணமாக நடமாட விடுவதுங்கிறது தான் ஒரு ஆசிட் அட்டாக்கோட விளைவாக இருக்கிறது. இது பெரும்பாலும் பெண்கள் தான் இதில் அஃபெக்டடாக. அப்போ அந்த மாதிரியான மனிதநேய கண்ணோட்டத்தோடு அதை பார்க்காம இந்த மாதிரி பேசுவதுங்கிறது என்ன, இவர் சொன்னார் நீதிபதியின் மனச்சான்று பற்றி நம்ம முதல்ல பேசணும். இதெல்லாம் தான் அது. ஆக ஒரு நீதிபதிக்கு இந்த ஆசிட் அட்டாக்னால விளைகிற விளைவுகள், அப்போ தண்டனை என்ன மாதிரி, இதுக்கான தண்டனை என்ன கொடுக்குறோம்? 7 வருஷம் தூக்கி உள்ளே போடுறோம், இல்லை 10 வருஷம் தூக்கி உள்ள போடுறோம். ஆனால் அந்த பெண்ணை வாழ்நாள் முழுவதும் வைத்து அவருடைய மெயின்டெனன்ஸை அந்த குற்றவாளி தான் பார்க்கணுங்கிற தண்டனை எந்த குற்றத்திலும் எந்த குற்றவாளிக்கும் தரப்படுவதே இல்லை. ஆக மெயின்டெனன்ஸ் வேறு யாரோ, ரீஹாபிலிட்டேஷன் கவர்மெண்ட்டு. ஆனால் குற்றவாளி 10 வருடங்களோ 7 வருடங்களோ உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்து அவருடைய லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஆசிட் அட்டாக்குங்கிறதுக்கான நம்மளுடைய பார்வையை மாற்ற வேண்டும், தண்டனைகள் வேறாக வேண்டும். இந்த மாதிரியான பொறுப்பில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. தோழருடைய கருத்தில் நான் முழுக்க உடன்படுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த அமில வீச்சுக்கு உள்ளான அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், இளம்பெண்கள், அவர்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப கொடூரமாக, ரொம்ப மோசமாக, வருந்தத்தக்க அளவில் இருக்குது. ஆனால் ஆசிட்
எளிதாக கிடைப்பதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்ட போதும் அது குறித்து அரசு பாராமுகமாக உள்ளது. எங்கே போனாலும் ஒரு கடையில் போய் ஒரு பெயிண்ட் வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வர்ற மாதிரி ஆசிட் வாங்கிட்டு வரலாங்கிற சூழல் தான் இருக்குது. அதை கட்டுப்படுத்தணுங்கும் போது அது ஏன் அரசு பொறுப்பற்ற முறையில் நடக்குதுன்னு தெரியல. இப்போ நீதிமன்றமும் அந்த அரசுக்கு ஏற்ற ஒரு குரலில் பேசுவது இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. அதனால ஆசிட் என்பது கிடைக்காத அளவுக்கு கட்டுப்படுத்த வேணும். ஏன்னா இப்போ துப்பாக்கிகள் இங்கே யாரும் அவ்வளோ எளிதில் கிடைக்காது. அதுக்கு ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அமெரிக்காவில் எல்லாருக்கும் துப்பாக்கி கிடைக்கும். அதனால் ஏற்படக்கூடிய விளைவை அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடங்களில் கண்டமணிக்கு துப்பாக்கி சூடு நடைபெறுற சம்பவத்தை பார்க்கிறோம். ஏன்னா எளிதில் ஒரு பொருள் கிடைக்கும் போது அதனுடைய தாக்கமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுபோலத்தான் இங்கேயும் ஆசிட் அதை விட கொடூரமானது, துப்பாக்கியை விட கொடூரமான ஒரு ஆயுதமாக அது இருக்குது. அதை முறைப்படுத்த வேண்டும். அது யாருக்கு கொடுக்குறோம், என்ன தேவைக்காக அவர் வாங்கிட்டு போறாருங்கிற வரைக்கும் முழு விவரங்களோட அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. என்னுடைய விருப்பத்தேர்வு என்னன்னா, அன்னைக்கு மாநிலங்களவையில் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் தோழர் ரங்கராஜன் அவர்கள் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேசியிருக்கிறார். சமஸ்கிருதத்தை மத்திய அரசு திணிக்கிறது, இந்திய அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா மொழிகளையும் கவனிக்கிற மேம்படுத்துகிற பொறுப்பை வேலையை மத்திய அரசு செய்யணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு மொழிக்கு மட்டும் சிறப்பு கவனம் கொடுக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை வரவேற்கிறேன். அந்த செய்தி இன்னைக்கு பிரதானமாக இருக்குது. மத்திய அரசு சமஸ்கிருத திணிப்பு, இந்தி திணிப்புல ரொம்ப கூர்மையாக வேலை பார்க்குறாங்க. அதை தவிர்த்துட்டு தமிழும் செம்மொழி தான். செம்மொழி வாரம்னா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட எல்லா மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் சமஸ்கிருதத்தை மட்டும் கொடுப்பதில் அரசினுடைய உள்நோக்கம் இருக்கிறது, தவிர்க்கப்பட வேண்டும். தொடர்ந்து ஒரு இடைவெளிக்கு பிறகு பேசலாம். காஷ்மீர் மாநிலத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல், அதற்கான வாக்குப்பதிவு நேற்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஜார்க்கண்டில் 61.92, அதே வேளையில் காஷ்மீரில் 71.28, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான எண்ணிக்கையில் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. இது உணர்த்தக்கூடிய பொருள் என்ன என்பதை பற்றி விவாதிக்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைக்கு ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை முதல்ல பார்க்கலாம். இன்றைக்கு செய்தித்தாளில் வந்த செய்திகளை பார்த்தோம்னாலே, இந்த செப்பரேட்டிஸ்டோட கால், பிரிவினை பேசக்கூடியவர்களுடைய வேண்டுகோளை மக்கள் நிராகரித்து விட்டார்கள், அவர்களுடைய கன்னத்தில் அறைந்து விட்டார்கள் அப்படின்றது மாதிரியான தலைப்பை தான் தர்றாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னால் என் தேசம் என் வாழ்க்கைன்னு அத்வானி அவர்கள் எழுதின நூலில் கூட காஷ்மீரில் கடந்த காலத்தில் எப்படி ஒரு மோசடியான தேர்தல்கள் நடந்திருந்தது, மக்கள் என்ன, அந்த மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை பற்றி கவலை இல்லாமல் டெல்லியில் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்க அங்கே முதலமைச்சர்களாக அமர்த்தப்பட்ட காட்சி இருந்ததுன்னு அத்வானி சொல்லியிருந்தார். 2002 தான் முதல் முறையாக சுதந்திரமான தேர்தல் நடத்த நாங்கள் முயற்சி எடுத்தோம்னு அத்வானி சொன்னார். இன்றைக்கு 2014 மக்கள் இவ்வளவு எண்ணிக்கையில் 71% வாக்களித்திருக்கிறாங்க. அப்படின்னா இந்த தேர்தலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இவ்வளோ அதிக எண்ணிக்கையில் மக்கள் வாக்களிக்கிறத அவங்க பிரிவினை எண்ணத்தை கைவிட்டுட்டு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராங்கன்னு புரிஞ்சுக்கிறதா எப்படி பார்க்குறது? ஆமாம், நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ஜனநாயக பாதைக்கு திரும்புகிறாங்கன்னு. ஏன்னா இதற்கு முன்னால் 2008 என்னமோ கிலானி ஒரு கால் கொடுக்குறாரு, நீங்கள் எல்லாரும் பெரிய வயலன்ஸ் அப்போ நடந்தது ப்ரொட்டஸ்ட்டு, அப்போ அந்த வயலன்ஸை விடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா மக்களும் கேட்டாங்க. அதே இது பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனுக்கு நீங்கள் எலெக்ஷனை பாய்காட் பண்ணுங்கன்னு அதே கிலானி சொல்லும்போது, அடுத்து வருகிற மாதங்களில் சொல்லும்போது மக்கள் கேட்கல. அந்த இதில் எல்லாரும் ஓட்டு போட வந்தாங்க. அதே மாதிரி முனிசிபல் எலெக்ஷனுக்கும் அதே மாதிரி தான் பிரிவினைவாதிகளோட அந்த மாதிரியான காலுக்கு காஷ்மீர் மக்கள் இப்போ சமீப வருடங்களில் காது கொடுத்து கேட்பதில்லை. அவர்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்புகிறார்கள்ங்கிறது தான் அது. பிரிவினைவாதத்துக்கு அந்த இடத்துல பெரிய இது இல்லை. ரெண்டாவது அந்த இடத்துல அந்த காஷ்மீரோட வளர்ச்சிங்கிறது எந்த அளவில் இத்தனை வருடங்களில் இருக்குது, ரீஜனல் பார்ட்டிஸ் என்ன அளவுக்கு அங்கே வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்கங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா அங்கே இருந்து அந்த வளர்ச்சி இல்லாத இதில் பாதிக்கப்பட்டது அங்குள்ள மக்கள். அப்போ அங்குள்ள மக்கள் பிரிவினை வேண்டுகிறார்கள்னு பிரிவினைவாதிகள் பேசினாலும் இயற்கையாக அங்கே உள்ள பொதுமக்கள் விரும்புவது வளர்ச்சி, ஒரு அமைதியான வாழ்க்கை, இதைத்தான் விரும்புகிறாங்க. அந்த வளர்ச்சியும் அமைதியான வாழ்க்கையும் எங்கிருந்து வருங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பாகிஸ்தான்லேருந்து வருமா, இல்லை தனி நாடாக இருந்தால் வருமா, இல்லை இந்தியாவிலேருந்து வருமாங்கிறது அங்கே உள்ள மக்கள் மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பிரிவினைவாதிகள் தலைவர்கள் காட்டுகிற வழியில் தான் செல்ல போகிறாங்கங்கிற அளவுக்கு பிரிவினைவாதிகள் பெரிய புத்திசாலிகளும் இல்லை, மக்கள் பெரிய முட்டாள்களும் இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அட் த எண்ட் ஆஃப் த டே அதுதான் செயலுக்கு வரும்.
இவங்க பானு சொன்னதிலிருந்து ஒரு நீட்சியாக பேசலாம். அமைதியையும் வளர்ச்சியைத்தான் அந்த மக்கள் விரும்புகிறாங்கன்னு பானு அவர்களுடைய பார்வையிலன்னு சொல்கிறாங்க. அந்த மாநிலத்தில் ஒரு பிரதானமான கட்சியாக இருக்கக்கூடிய பிடிபி, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முப்தி முகமது சையத் அவர்களுடைய மகள், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தேர்தல் அப்போ மற்ற ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்தால் நாங்கள் ஈஸியாக ஒரு குட் கவர்னன்ஸ் அதுதான் பிரதான இஷ்யூவாக இருக்கும். ஆனால் எங்கள் மாநிலத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் வளர்ச்சியை விரும்புகிறாங்க, அமைதியை விரும்புகிறாங்க. அதை கடந்து I must say that it is about facilitating the process of resolution and creating a reconciliatory atmosphere within the state and also between the people of the state and the rest of India. இது வந்து நிர்வாகம் சார்ந்த விஷயம், வளர்ச்சின்றதை கடந்து அரசியல் தீர்வை நோக்கி முன்னகர்த்துவதற்கான வாய்ப்பும் அங்கு ஏற்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. அதுவும் தேர்தலில் ஒரு பிரதான பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது காஷ்மீரில் வந்து இந்த வாக்கு விகிதம் அதிகரித்ததை வைத்துக்கொண்டு அங்க இருக்கிற மக்களுடைய உண்மையான குரல் என்ன என்பதை மறுத்துவிட்டு பேசக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இன்னைக்கு ஊடகங்களும் அதைத்தான் தூக்கி பிடிக்கிறார்கள். இந்திய தேசியத்தினுடைய, இந்திய அரசினுடைய குரல் எதுவோ அந்த குரலையே காஷ்மீர் மக்களினுடைய குரல் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை இந்த வாக்குப்பதிவு விழுக்காடு அதிகரித்திருப்பதை வைத்துவிட்டு செய்கிறார்கள். இது போன்ற வாக்கு விழுக்காடு இதுக்கு முன்னாலும் இதை விட குறைவாக இருந்தாலும் நடந்திருக்கிறது. 60 விழுக்காட்டிற்கு மேல் கடந்த தேர்தலிலும் பதிவாகி இருக்கிறது. அப்போது பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் அங்க காஷ்மீருக்கு பயணம் போயிட்டு வந்து அந்த பதிவை எழுதியிருக்கிறார். அந்த தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் சந்தித்த அனைத்து மக்களும் சுயநிர்ணய உரிமை, காஷ்மீருடைய முடிவை எடுக்க வேண்டும், இந்தியாவும் வேண்டாம் பாகிஸ்தானும் வேண்டாம், எங்களுடைய முடிவை நாங்கள் தான் எடுப்போம் என்று எங்கு பார்த்தாலும் அந்த குரலை எங்களால் கேட்க முடிந்தது. இது தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் தேர்தலில் அதே மக்கள் வரிசையில் நின்று வாக்கு போடுவதை பார்த்து எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்ததுன்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப இதை நம்ம பார்க்கணும். அப்போ வாக்கு போடுவதற்காக வரிசையில் அவர்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து திரண்டு நிற்பதும், அவருடைய கோரிக்கை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று பொருத்தி பார்ப்பதும் ரொம்ப அபத்தமானது. அது வேற. வாக்கு வங்கி அவர்கள் வாக்கு போட வருவது எது ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஏதோ ஒன்று என்கிற இலங்கையினுடைய வடக்கு மாகாண தேர்தலோட கூட இதை ஒப்பிடலாம் நினைக்கிறேன். சுய நிர்ணய உரிமை வேண்டும் அப்படின்னு பேசக்கூடிய குரல்கள் அதே நேரத்தில் ஒழிச்சாலும், ஒரு அதிகாரமே இல்லாத, ஒரு பஞ்சாயத்துக்கான அதிகாரம் கூட இல்லாத வடக்கு மாகாண தேர்தல் நடக்கும்போது அதுல மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. அப்படி வாக்களிக்கிறதுனாலேயே அவங்க வந்து அவங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை, அடிப்படை லட்சியங்கள்னு சொல்ற விஷயத்துல மக்கள் விட்டுட்டாங்க. ஒரு தற்காலிகமாக எடுக்கக்கூடிய இந்த முடிவுன்னு பார்க்கிறதா, கிடைக்கிற ஒரு நம்பிக்கையில ஏதாவது செய்யலாம்னு ஓட்டு போடுறாங்கன்னு எடுத்துக்கிறதா, அது அப்படி ஓட்டு போடுறதே அவங்களுடைய அடிப்படை லட்சியங்கள்ல விட்டுட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஓட்டு போடுறதே பிரிவினைவாதிகள் வேண்டாம், அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல நீங்க பங்கெடுக்காதீங்கன்னு பிரிவினைவாதிகள் சொல்றாங்க. பிரிவினைவாதிகள் எதை பற்றி பேசுகிறார்கள்? அங்க உள்ள மக்கள் தங்களுடைய சுயாட்சியை விரும்புகிறார்கள். அந்த இதைத்தான் முன்னெடுத்து பிரிவினைவாதிகள் பேசுறாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் அது பிரிவினைவாதம். ஆனா பிரிவினைவாதிகள் நாங்க சுதந்திரத்தை பத்தி பேசுறோம்னு சொல்றாங்க. அங்குள்ள மக்கள் அவர்களுடைய சுதந்திரம் பற்றி, அவர்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசுகிற பிரிவினைவாதிகளின் பேச்சை கேட்காமல் நடக்கிற தேர்தலில் வாக்கு போட வர்றாங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த வாக்கெடுப்பை வைத்துக்கொண்டு இந்த முடிவுக்கு நாம் வர வேண்டியதில்லை. ஏன்னா உண்மையான நாம் கேட்கிற வாக்கெடுப்பு என்பது அந்த மக்கள் அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதற்கான வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்பை இந்திய அரசு நடத்துமா? ஏன் இதுவரைக்கும் நடத்த மாட்டேங்குது? ஐநாவில் கொடுத்த வாக்குறுதியை ஏன் இந்திய அரசு இன்னும் காப்பாற்ற மாட்டேங்குது? நேரு என்ன வாக்குறுதி கொடுத்தார்? காந்தி என்ன சொன்னார்? ஐநாவில் இந்தியா என்ன சொன்னது? இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை? நடத்துவோம் என்று சொன்னார்கள், இன்னைக்கு வரைக்கும் நடத்தல. அந்த வாக்கெடுப்பை நடத்தினால்தான் அந்த மக்களுடைய உண்மையான விருப்பம் என்னன்னு தெரியும். நீங்கள் யாரோடு இருக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் இந்தியாவோடு இருக்க விரும்புகிறீர்களா, பாகிஸ்தானோடு போக விரும்புகிறீர்களா, அல்லது உங்களுடைய முடிவை நீங்களே எடுக்க விரும்புகிறீர்களா என்று உங்களுக்கான உறுதியை நாங்கள் தருவோம் என்று சொன்னார்களா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் செய்யப்படல. அப்போ அந்த வாக்கெடுப்பு நாம கேட்கிறோம், அந்த வாக்கெடுப்பு இன்னைக்கு வரைக்கும் நிகழ்த்தப்படல. இது பச்சையாக இந்திய அரசு தன்னுடைய ஆதிக்கத்தை காஷ்மீரில் நிலைநாட்டுவதற்காக, தன்னுடைய ஒரு பொம்மை அரசை அங்கே ஏற்படுத்துவதற்காக செய்கிற ஒரு நாடகம் தான். இதுவரைக்கும் அங்கே ஒரு நேர்மையான தேர்தல் நடந்ததே கிடையாது. அத்வானி அவர்கள் சொன்னதை நீங்க கோட் பண்ணீங்க. அத்வானியே சொல்லியிருக்கிறார், அங்க வந்து அவர் பயணம் போகும்போது அதிகாரிகள் சொன்னதாக அவர் அந்த கடந்த கால தேர்தல்களை அதுதான் கடந்த கால இந்த தேர்தல் மீதான குற்றச்சாட்டு ஒன்றும் வரலையே. கடந்த கால தேர்தலுடைய நீட்சி தான் இதுவும். அங்க வந்து மக்களை வந்து முழுக்க துப்பாக்கி முனையில் வைத்து விட்டு, ராணுவ மயமாக்கி வைத்து விட்டு, எப்படி இலங்கையோ அப்படித்தான் இன்றைக்கு காஷ்மீரும். காஷ்மீர்ல மக்கள் சுதந்திரமாக நடமாட முடிகிறதா? ஒரு பள்ளி மாணவன் இயல்பாக எல்லா இடங்களிலும் இருக்கிறது போல ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியுமா? பள்ளி மாணவர்கள் கூட இன்னைக்கு போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறார்கள்? அப்ப அங்க அந்த மக்களுடைய வேட்கை, அவருடைய சுயநிர்ணய போராட்டம், அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதை முழுக்க மறுத்து விட்டு
இந்திய அரசு தன்னுடைய எல்லை பரப்பை விரிவாக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற தந்திரங்களுக்கெல்லாம் நாம் பேசக்கூடாது. அந்த மக்களுடைய உண்மையான கருத்து என்பது என்ன என்பதை அனைத்து கட்சி குழு இப்ப காஷ்மீருக்கு போன போது எங்களுடைய தலைவர் அதில் இடம்பெற்றார். கடந்த அரசு இருக்கும்போது அப்போ அந்த குழு போய் அங்க முகாமிட்டு மக்களுடைய கருத்தை கேட்கும் போது அங்கிருந்து ஒருவர் எழுந்து சொல்லியிருக்கிறார். சிதம்பரம் அவர்களை பார்த்த போது அவர்தான் உள்துறை அமைச்சர், அவர் தலைமையில் தான் அந்த குழு போனது. சிதம்பரம் அவர்களே, நீங்கள் ஆக்ஸ்போர்டில் படித்துக் கொண்டிருந்த போது நான் கேம்பிரிட்ஜில் படித்துக் கொண்டிருந்தேன். உங்கள் மண்ணில் நீங்கள் சுதந்திரமாக வாழுகிறீர்கள், எங்களை ஏன் இன்னும் அடிமையாக வைத்திருக்கிறீர்கள், எங்களை சுதந்திரமாக வாழ விடுங்கள்னு சிதம்பரத்திட்ட கேட்டார். சிதம்பரம் எந்த பதிலையும் சொல்லலை, எங்க தலைவர் பதிவு பண்ணிருக்கிறார். அப்போ அதுதான் அவங்க கேட்கிறாங்க. எங்கு போனாலும் அவர்கள் கேட்பது எங்களுடைய முடிவை எங்களை எடுக்க விடுங்கள், நீங்கள் இங்க ஆதிக்கம் செய்யாதீர்கள் என்பதுதான். நாங்க யாரோட போடுங்கிறத நாங்க சொல்றோம், எங்கள்கிட்ட கருத்து கேளுங்கன்னு கேட்கறாங்க. அந்த கருத்தை கேட்பதற்கு இந்தியா தயாராக இல்லைங்கிறத பிரச்சனை. அந்த மாதிரி மக்கள் கருத்தை கேட்பதற்கு கூட அங்கு களம் தயார்படுத்தப்படணும். அந்த மாதிரியான ஒரு களம் இன்று வரை காஷ்மீரில் இல்லை. அங்க மிலிட்டன்சி பெரிய அளவில் இருக்கு. அப்ப ஒரு காமான ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல மக்களையும் ஈடுபடுத்தி அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் உடைய பலன்கள் என்ன, நற்பலன்கள் என்ன கிடைக்கும்ங்கிறதை மக்கள் உணர்ந்து கொண்டு அந்த பாதைக்கு வந்த பிறகுதான் அந்த களம் மக்களிடம் கேட்கக்கூடிய களமாக இருக்கும். அதை நோக்கி தான் இப்ப காஷ்மீர் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, அங்க ஆர்மியினுடைய பெரிய சமீபத்தில் கூட ஒரு துப்பாக்கி சூட்ல நடந்த இதுல அந்த ஆர்மி பர்சன்ல ஆர்மி கோர்ட் மேல போலி மோதல்ல துப்பாக்கி சூடு இல்ல, ஃபேக் என்கவுண்டர், அதில் அந்த ஆர்மி கோர்ட்டில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. நம்ம அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸை முழுமையாக இந்தியா நடைமுறைப்படுத்த பார்க்கிறதுங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு உதாரணம். இதெல்லாம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது, இன்னைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு பாகிஸ்தான் பாஸ்போர்ட் கொடுக்கிறது. என்ன மாதிரி பாஸ்போர்ட் கொடுக்கிறது? ப்ரொவைடர் நீங்கள் பாகிஸ்தானுடைய கான்ஸ்டியூஷன் படி நடந்துக்கிடணும், அது என்னெல்லாம் சொல்லுகிறோம் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும்னு சொல்லி பாகிஸ்தான் சிட்டிசன்கிற அடிப்படையில் தான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பீப்புளுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கப்படுகிறது. இங்க காஷ்மீர்ல நாம அந்த மாதிரியான எந்த ஒரு சப்ரஷனையோ அப்ரஷனையோ எந்த இதையுமே நாம திணிக்கல. இன்னொரு விஷயமும் நாம பார்க்கணும். இந்தியா அங்க காஷ்மீர்ல ரோடு போடணும். இந்தியா அதனுடைய பார்டர்ஸை ஜம்மு காஷ்மீர் பார்டரை இந்தியன் ஆர்மி செக்யூர் பண்ணணும். அவங்க மக்களுடைய பாதுகாப்பை என்ஷூர் பண்ணணும். அவர்களுடைய ஃபுட் கிரைன்ஸ், அவங்களுடைய உணவு தேவைக்கெல்லாம் இந்தியா கொடுக்கணும். ஆனால் இந்தியாவின் எந்த சட்டத்திட்டமும் அங்கே செல்லுபடி ஆகாதுங்கிறது எந்த நாட்டிலும் எந்த பக்கமும் பார்க்க முடியாத ஒரு நிலை. நம்மளுடைய வரிப்பணத்தை நாம் அங்கே செலவழிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய இன்டகிரேட்டட் பார்ட்டாக தான் இருந்தாகணும். அவங்க விருப்பத்தின் பேரில் செலவழிக்கிறோமா, அந்த மக்களுடைய நன்மைக்காக செலவு செய்யறோமா, அல்லது வேற சர்வதேச காரணங்களுக்காக அல்லது இந்தியாவினுடைய பிற நலன்களுக்காக அங்கு செலவிடப்படுகிறதா அப்படின்றது ஒரு விவாதத்துக்குரியது. உலகிலேயே நம்முடைய தெற்காசியாவில் அதிகமான எண்ணிக்கையில ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறதும் மக்கள் எண்ணிக்கைக்கு அளவுக்கு இந்தியாவினுடைய வேற எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு அங்க ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறதுன்றது உண்மை. நீங்க சொன்ன மாதிரி இந்த 70% பேர் வாக்களிக்க வந்ததுல நீங்க இது ஜனநாயக பங்கேற்புன்னு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வாக்களிக்காத 30% பேரும் பிரிவினைவாதத்துக்காக வாக்களிக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்த தேர்தல் மோடி அரசு அமைந்த பிறகு நடக்கிற மிக முக்கியமான தேர்தல். ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் ஆட்சியை பிடித்தது மாதிரியே ஜார்க்கண்ட்லையும் ஜம்மு காஷ்மீரையும் பிடிப்போம், பிஜேபியோட ஆட்சி வரும், டார்கெட் 44ன்னு காஷ்மீருக்கு சொன்னாங்க. அதனால 370 பற்றி கூட கடந்த காலத்தில் பாஜக பேசிய பேச்சுக்கும் இப்போது அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி மிக முக்கியமானதாக படுகிறது. ஏன் இந்த வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு அப்படின்றதுக்கான பொருள் கூட அதில் இருக்கிறது மாதிரி தெரியுது. இந்த தேர்தல் நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் இடையிலான மோதலாக ராய்ட்டர்ஸ் செய்தியை படிச்சா புரியுது. அவங்க சொல்ற ஒரு கருத்து, ஒரு வளர்ச்சி வேணும், மக்கள் விரக்தி அடைஞ்சிருக்காங்க, பெரிய வெள்ளம் வந்திருக்கிறது, அதிலிருந்து மீண்டு ஒரு வளர்ச்சி பாதைக்கு போகணும், வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்ற ஆசையில் வரக்கூடிய வாக்களிக்கக்கூடியவங்களும் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதே வேளையில் காஷ்மீரோட தனித்தன்மையை, பிஜேபி ஆட்சி அமைந்தா காஷ்மீரோட தனித்தன்மை அழிக்கப்பட்டு விடும், அதனால பிஜேபி ஆட்சியை வருவதை எப்படியேனும் தடுக்கணும் அப்படின்ற எண்ணிக்கையில் அதிகமான பேர் வாக்களித்தாங்க அப்படின்றதையும் ஒரு நபரை மேற்கோள் காட்டி அந்த செய்தி நிறுவனம் வெளியிடுது. இந்த தேர்தல்ன்றது ஒரு நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் இடையிலான மோதலாக பார்க்கப்பட வேண்டுமா?
ஆமா, அப்படி பார்க்கலாம். ஏன்னா களத்துல வந்து செப்பரேட்டிஸ்ட் இத்தனை நாளும் பதிய வைக்கப்பட்ட அந்த மனோநிலை சில மக்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த அளவுல இதை பாய்காட் பண்ணா அது பிஜேபிக்கு சாதகமா போயிடும் இந்த எலெக்ஷன்ங்கிறதுனால அவங்க ஓட்டளிக்க வந்திருக்கலாம். அதெல்லாம் இருக்குது. ஆனா இதுல ரீஜன் வைஸ் தான் நம்ம பார்க்கணும். காஷ்மீர் வேலியில யாரு எந்த கம்யூனிட்டி ஜாஸ்தி இருக்கு, இல்ல ஜம்முல யாரு ஜாஸ்தி இருக்காங்க, அப்ப எங்க டர்ன் அவுட் அதிகமா இருக்குது, இதெல்லாம் கூட அந்த கணக்குல வரும். யாரு வந்து லீடிங்க்கு வரப்போறாங்க அப்படிங்கிறது. ஆனா ஒரு வகையில காஷ்மீர்ல வந்து பிஜேபி வந்து ஓரளவு ஒரு கன்சிடரபிள் 44ங்கிறத ரீச் பண்ணாலும் சரி, இல்லை 30 அந்த மாதிரியாக ரீச் பண்ணாலும் சரி, அந்த இடத்தில் அந்த மாற்றம் தேவைங்கிறது தான். ஏன்னா எத்தனை வருடங்கள் 68 வருடங்களுக்கு இது வந்து நாம வந்து இதை ஒரு பிரச்சனையாகவே வச்சுருக்கோம். இந்தியாவுக்கு என்றைக்குமே காஷ்மீர் ஒரு தலைவலியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது காசா பார்டர் மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு அங்கே டென்ஷன் இருக்குது. உலக நாடுகள்லாம் அங்கே வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு தேவை அமைதி. நாம் வந்து வளர்ச்சியை நோக்கி பாகிஸ்தான் மாதிரி என்றைக்கும் நம்ம டெரரிஸ்ட்டை ஃபீட் பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல. ஒரு ரோக் கண்ட்ரி வந்து நமக்கு நெய்பர் கண்ட்ரியாக இருக்குதுங்கும்போது நாம் காஷ்மீரை அந்த பார்வையில் தான் அணுக முடியும். அப்படிங்கும்போது 370 ஸ்கிராப் பண்ணி இந்தியாவோடு அதை இல்லை எந்த மக்கள் விரும்புகிறார்களோ அந்த ரீஜனை மக்கள் இந்தியாவோட இணைத்து மித்த பகுதியை நீங்க யாரோட போறீங்களோ போங்கன்னு சொல்லி அந்த இடத்தில் ஒரு அமைதியை நிலைநாட்ட வேண்டியது இந்தியாவுக்கு தேவை. ஒரு பிளிபிசைடுக்கு அவசியம்னு நீங்களே சொல்றீங்களா? செய்ய வேண்டியதானே, மக்களுடைய விருப்பத்தை கேட்கணும் அப்படிங்கிற அந்த களம் வந்து ரெடியா இருந்ததுன்னா அதை கேட்டே முடிவு பண்ணலாம். ஏன்னா அது 2 விதமான ரீஜனா இருக்குங்கும்போது 3 விதமாக இருக்கிறது. லடாக் பகுதி வேற. யாரு விரும்புகிறார்களோ அவர்கள் இந்தியாவோட ஏதாவது ஒரு தீர்வுக்கு நாம வந்தே ஆகணும். அப்படியே வச்சுக்கிட்டே காங்கிரஸ் மாதிரி அதை ஆறப்போட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் தேவை. அது மோடி கிட்ட இருக்கலாம்ங்கிறது தான் எதிர்பார்ப்பு. நான் சொன்ன அந்த ரைட்டர் செய்தியிலேயே மரூஃப் அகமது 22 வயதான இளைஞர் சொல்றார், we feel they will erode the special status of Kashmir and change the demography of the state as BJP is working on secret agenda அப்படின்னு ஒரு வாக்காளர் சொன்னதாக பதிவுறாங்க. இந்த ஆட்சி அதனால தான் அதிக எண்ணிக்கையில் வந்து வாக்களித்தாங்கன்னு ராய்டர்ஸ் எழுதுது. இப்போ பிஜேபி வந்து அங்கே நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் இந்த தேர்தலில் பேசியிருக்காங்கல்ல. கடந்த காலத்தில் வந்து அவங்க பேசினது ஒரு 370ன்றது அகற்றப்படணும், இந்தியா முழுக்க ஒரே சட்டம் வேணுனாங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் மோடி அதை பற்றி பேசல. ராஜ்நாத் சிங் போன்றவர்களும் அல்லது மற்றவர்களும் இதை வந்து விவாதமாக்காதீங்கன்னு சொன்னாங்க. அந்த மாநிலத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க கூட நீங்கள் விரும்பினாதான் 370 அகற்றுவோம், நீங்கள் விரும்பலைன்னா அகற்ற மாட்டோம்னு சொன்னாங்க. இந்த வார்த்தைகள் அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கும் தானே? நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் பேசுகிற பிஜேபி செயல்பட்டு இருக்கிறதான் பார்க்கணும். இப்பதான் மிகப்பெரிய வெள்ளக்காடாகி அந்த மாநிலம் ஒரு இயல்பு நிலைக்கு கூட திரும்ப முடியாத சூழலில் சிக்கி இருக்கிறது. வெள்ளம் பாதித்த பகுதிகளை மோடி பார்வையிட சென்றார். எங்கே போனார்? பள்ளத்தாக்கு பகுதியில் தான் மிகப்பெரிய சேதம். ஆனா அங்க போய் பார்வையிடல. அவர் பார்வையிட்டது முழுக்க லடாக், இந்த ஜம்மு பகுதிகள் தான். அந்த பகுதியில் எந்த மக்கள் வசிக்கிறார்கள்னு தெரியும். அப்போ அவருடைய பார்வையே ரொம்ப கோளாறான பார்வையா இருக்கிறது. பாதிப்பு அதிகம் என்று பாதிப்பை பார்வையிட போகிறவர் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளை போய் பார்வையிடாமல் இவருக்கு எந்த மக்களிடம் செல்வாக்கு இருக்கிறதோ, எந்த மக்கள் இவரை வரவேற்கிறார்களோ அந்த மக்களை மட்டும் போய் பார்த்து விட்டு வருகிறார் என்பதனே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அப்போ அந்த நோக்கத்திலிருந்து தான் காஷ்மீருடைய ஒவ்வொரு அசைவையும் மோடி அரசு, இந்திய அரசு தீர்மானிக்கிறது. அதனால தான் அந்த மக்கள் இன்னைக்கு அச்சப்படுறாங்க. அவர்கள் ஏன் இதை வந்து இப்போ ஒரு கேள்வியா எழுப்புகிறார்கள் என்றால் 370 பற்றி இப்ப ஏன் பாஜக பேசல? அப்ப இதைத்தான் அந்த மக்களும் கேட்கிறாங்க. அப்போ மோடி எப்படி முதலில் ஒன்று பேசிவிட்டு பிறகு ஒன்றை நடைமுறைப்படுத்துவாரோ அப்படித்தான் இப்போது பேசாமல் இருப்பதை பின்னால் நடைமுறைப்படுத்துவார் என்று அந்த மக்கள் இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக 370 பற்றி இப்போது அவர்கள் பேசவில்லை என்றாலும் இதனாலும் பேசி வந்திருக்கிறார்கள். இனிமேல் அவர்கள் கையில் அதிகாரம் போனால் அதைத்தான் செய்வார்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி காஷ்மீர் மக்கள் விரும்புவது என்னவென்றால் இவர்கள் கொடுக்கிற பொருளாதார சலுகையோ சட்ட சலுகைகளையோ அல்ல. அவர்கள் கேட்பது சுய நிர்ணய உரிமை. எங்கள் மாநிலத்திலிருந்து, எங்கள் மண்ணிலிருந்து நீங்கள் ராணுவத்தை அப்புறப்படுத்துங்கள். சிறப்பு ஆயுத படை சட்டத்தை போட்டு வைத்து எங்கு பார்த்தாலும் ராணுவமயமாக்கி வைத்திருக்கிறீர்கள். முதலில் எங்கள் மண்ணிலிருந்து ராணுவத்தை வெளியேற்றுங்கள் என்பது அவருடைய கோரிக்கை. இன்னைக்கு வந்து எல்லையில வந்து பாகிஸ்தானிடம் இருந்து காஷ்மீரை பாதுகாக்கணும்னு ராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள். காஷ்மீருக்கு உள்ளே ராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள். அது யாரிடம் இருந்து பாதுகாப்பதற்கு? காஷ்மீர் மக்களிடமிருந்து காஷ்மீரை பாதுகாப்பதற்கு தானே. அப்போ காஷ்மீர் மக்களுடைய உணர்வு அப்ப வேறாகத்தானே இருக்குது. காஷ்மீர் மக்களுடைய எண்ணம் வந்து அப்போ இந்திய அரசு நினைக்கிற எண்ணத்திற்கு மாற்றமாக இருப்பதனால்தான் இவ்வளவு லட்சக்கணக்கான ராணுவத்தை எல்லையில் குவிப்பது போல, இன்னொரு நாட்டிடம் இருந்து அந்த மண்ணை பாதுகாப்பதற்காக குவிப்பது போல் எல்லைக்கு உள், மண்ணுக்கு உள் இந்திய ராணுவம் குவித்து வைத்திருக்கிறது. இதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்திய அரசினுடைய எண்ணம் வேறு, காஷ்மீர் மக்களுடைய எண்ணம் வேறு. காஷ்மீர் மக்கள் கேட்பது சுய நிர்ணய உரிமை. அந்த உரிமைக்கான வேலையை இந்திய அரசு செய்ய வேண்டுமே தவிர தலையீடு செய்யக்கூடாது. பாகிஸ்தானை பற்றி சொன்னார்கள். பாகிஸ்தானை ஒருபோதும் காஷ்மீர் மக்கள் ஆதரித்ததில்லை. இந்தியா பிரிவினை அடைந்து பாகிஸ்தான் உருவான போது கூட அந்த மக்கள் தெளிவாக
ஒரு இந்து மன்னரின் கட்டுப்பாட்டில் தான் கீழ்தான் இருந்தார்கள். முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாசிக்கக்கூடிய பகுதியில் இந்து மன்னர் ஆண்டார். அந்த மக்கள் ஒருபோது மத ரீதியில் சிந்தித்ததில்லை. நாடு முழுவதும் முஸ்லிம் லீக்கு கிளைகள் உண்டு, வலுவான இயக்கம். ஆனால் காஷ்மீரில் அங்கு இருக்கிற மண்ணின் மைந்தர்கள் யாரோ அவர்களுக்கு தான் அங்க இயக்கம். முஸ்லிம் லீக்கு அங்க செல்வா கிடையாது. ஜின்னா எவ்வளவு முயன்று பார்த்தார், நடக்கல. அப்போ மத ரீதியாக அந்த மக்கள் சிந்தித்ததே இல்லை. அந்த மக்கள் கேட்பது தேசிய விடுதலை, மத விடுதலை அல்ல, தேசிய விடுதலை. இதை புரிஞ்சுக்கணும். அந்த விடுதலையை, அந்த பொருளை இந்திய அரசு உணராமல் இருப்பதுதான் பிரச்சனைக்கான அடிநாள். ராஜாக்கு கீழே காஷ்மீர் இருந்ததெல்லாம் பழைய ஹிஸ்டரி. இப்போதைய காஷ்மீர் எப்படி இருக்கிறது, யாரால் ஆளப்படுகிறது, எந்த உணர்வு மேலோங்கி இருக்கிறது, அங்க என்ன மிலிட்டன்சி இருக்கு, என்ன பிரிவினைவாதம் இருக்கு, பாகிஸ்தான் எந்த அளவு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, இல்ல ஆப்கானிஸ்தான் மூலமாக வருகிற ஆபத்துகள் என்ன, இதையெல்லாம் இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் பார்வையில் தான் பார்க்கப்படும். அந்த வகையில காஷ்மீரை 370 மூலமாக இன்டகிரேட் பண்ணி 370 ஸ்கிராப் பண்றது மூலமாக இந்தியாவுடன் இன்டகிரேட் பண்ண தான் இந்தியாவிற்கு நல்லது, நம்மளுடைய பாதுகாப்புக்கும் நல்லது. 370 அகற்றப்படுவதுதான் சிறந்ததுன்ற ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. இந்த தேர்தல் முடிவு டிசம்பர் 23ஆம் தேதி வரும். அதுல பிஜேபி முதல் முறையாக அங்க வெற்றி வாகை சூட போகிறதா அப்படின்றது அந்த 23ஆம் தேதி வரையும் காத்திருக்கணும். ஆனா இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் உமர் அப்துல்லா சொன்ன கருத்தோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு பணத்தை செலவிட்டாலும், எவ்வளவு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்தாலும், அரசியல் ரீதியாக பிரச்சனையை தீர்க்காதவரை இந்த பிரச்சனை ஓயாது. மின்வெட்டு சிக்கல் ஏற்பட்டால் கூட மக்கள் தெருவில் இறங்கி விடுதலை வேண்டும் என்று முழக்கமிட தொடங்கி விடுகிறார்கள். எவ்வளவோ முயன்றும் பல விஷயங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கின்றன. ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் இதே சிக்கலைத்தான் சந்திக்கும் உமர் அப்துல்லா சொன்ன கருத்தோடு நிறைவு செய்யலாம். அரங்குக்கு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்கள் இருவருக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.